மிராக்கிள் மார்னிங் புக்கில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஏ இஸ் ஃபார் அஃபர்மேஷன். ஏ அப்படின்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னோடய பேரும் ஏல தான் ஸ்டார்ட் ஆகுது. என்னோடய ரொம்ப பிடிச்ச பிளேஸ் வந்து ஆஸ்திரேலியா, அதுவும் ஏல தான் ஸ்டார்ட் ஆகும். ஏ அப்படின்னாலே எனக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த ஏ ஃபார் அஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஹாப்பினஸோடு நான் இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு நம்ம அஃபர்மேஷன் வந்துட்டு பிலீவ் ஆஃப் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு முகமது மலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கப்போ பாசிட்டிவ் விஷயங்கள் அது தானாகவே நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு ஈஸியாக கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வந்துட்டு ஃபெயிலியரை நினச்சிட்டு நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து நம்ம வந்து சக்ஸஸாக மாற்றணுன்னா அதுவும் அஃபர்மேஷனால் நம்ம நல்லா மாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நான் கிரேட்டு, நான் நல்லது, நான் வந்து என்னோடய தாட்ஸ், பிலீவ்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து மாற்ற முடியும் அஃபர்மேஷன் மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபேமஸ் செலிப்ரிட்டிஸ் ஓப்ரா, அப்புறம் முகமது அலி அப்படின்னு நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்துட்டு தானாகவே வந்து அஃபர்மேஷனால் தான் அவங்க நிறைய பேர் வந்துட்டு மாறியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குட் விஷயமாக இருந்தாலும் சரி, பேட் விஷயமாக இருந்தாலும் சரி, நம்ம திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்கிறப்போ அதுவே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து செல்ஃப் டிப்ரெஷனுக்கு காரணம் என்னென்னா, நம்மளே வந்து நம்ம பாடி இமேஜை எல்லாத்தையுமே வந்து நம்மளை வந்துட்டு பேடான அஃபர்மேஷன்ஸில் பேடாக பேசுகிறதுனால தான் நம்மளோட வந்து எல்லாமே அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து வேறு மாதிரி மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது வந்துட்டு ஆத்தர் சொல்கிறாரு எப்படி அவரோட அஃபர்மேஷன் வந்துட்டு அவர் லைஃப்பை மாறுச்சுன்னு. அப்போ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அவர் பவர் ஆஃப் அஃபர்மேஷன் வந்து அவருக்கும் புரியலை. அவர் வந்துட்டு நினச்சிட்டு இருந்தார் நம்ம வந்துட்டு இந்த அஃபர்மேஷனை வந்துட்டு பேசுகிறப்போ அவருக்கு ஒரு சிரிப்பாக இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து ஒரு டிவி ஷோவில் பார்த்தாரு. அதில் வந்துட்டு ஒருத்தர் வந்து அஃபர்மேஷன் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் வந்து மிரரை வச்சுட்டு நான் பியூட்டிஃபுல்லாக இருக்கேன், நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன், நான் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு. அதை பார்த்துட்டு இவருக்கு வந்து சிரிப்பாக வந்துருச்சு. பட் ஆனால் அவரோட ஃப்ரெண்ட் மேட் அப்படின்றவர் வந்துட்டு அவர் சொல்லிகிட்டே இருந்தாராம், வீடு வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஃபர்மேஷன் மாதிரி. அதே மாதிரி அவர் வாங்கிட்டு அந்த வீட்லேயே வந்துட்டு இருக்க ஆரம்பித்தாராம். பட் இவருக்கு வந்துட்டு அப்போ வந்து அந்த வீட்லேயே வந்து இவர் வந்து ரெண்ட்டுக்கு இருந்தாராம். ஸோ அந்த மாதிரி அஃபர்மேஷன் வந்து நல்லாவே மாற்றுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா வந்துட்டு இன்னொரு புக்கில் திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படின்ற புக்கில் கூட வந்து அஃபர்மேஷன் வந்து ரிப்பீட்டடாக நம்ம ஒரு விஷயத்த சொல்லிகிட்டு இருந்தால் அது நம்ம வாழ்க்கையை மாற்றும், கண்டிப்பாக அது வந்து நம்மளுக்கு வந்து நல்லது பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆத்தருக்கு வந்து ஏற்கனவே வந்து ஆக்சிடெண்ட் ஆகி அவருக்கு வந்து பிரெயினில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு இல்லையா, அதனால அவருக்கு வந்து மெமரி வந்து கொஞ்சம் ஹாரிபிளாக இருக்குது. ஸோ அவருக்கு என்னென்னா அவருக்கு வந்து ஹாரிபிளான மெமரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு திங்கிங் இருக்குது. அதுக்கப்புறம் 7 இயர்ஸ் அவர் கார் ஆக்சிடெண்ட் ஆனனால அவருக்கு வந்து அந்த ஹாரிபிளான திங்கிங் வந்து மெமரி பவர் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற ஒரு லிமிட்டிங் பிலீஃப் இருந்துச்சு. எப்போவுமே அவர் வந்து மெமரி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தனால யார் வந்து அவருக்கு வந்துட்டு சொன்னாலுமே வந்துட்டு அவருக்கு வந்துட்டு மறந்துடுவாராம். யாராவது ஏதாவது சொல்லிவிட்டு நாளைக்கு ஞாபகப்படுத்துங்க அப்படின்னு சொன்னால் ஓகே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்வாராம். பட் அவர் மறந்துடுவாராம். இந்த மாதிரி அவர் லைஃப் போயிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து அவர் யோசித்தார், நம்ம ஏன் அஃபர்மேஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து அவருக்கான அஃபர்மேஷனை அவர் பண்ணிக்கிட்ட ஆரம்பித்தார். எப்படி சொல்லிட்டு இருந்தார்னா, நான் வந்து நல்ல மெமரி பவரில் வச்சுருக்கேன், நான் என்னோடய விஷயத்தில் வந்து நான் கண்டினியூவாக டெய்லி வந்துட்டு நல்ல மெமரி பவரோடையே இருக்கேன், என் பிரெயின் நல்லா ஒர்க் ஆகுது, தேங்க்யூ பிரெயின் சொல்லிவிட்டு அவர் சொல்லிகிட்டே இருந்திருக்காரு. அது ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஒரு 3-4 வீக்ஸ்க்கு அந்த மாதிரி பண்ணியிருந்திருக்காரு. 3-4 வீக்ஸ்க்கு அப்புறமா வந்து அவருக்கு நல்லா ஆயிடுச்சு. 3-4 வீக்ஸாக இல்லை 20 டேஸான்னு தெரியல. பட் கொஞ்ச நாள் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு, அவருக்கு வந்து நடந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து இதையே வந்து பண்ண ஆரம்பித்தோடனே அவருக்கு வந்து ரீப்ரோக்ராமிங் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்துட்டு குட்டோ பேடோ நம்ம வந்து நமக்கு ரிப்பீட்டடாக ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருந்தோன்னா அது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்துட்டு அந்த அஃபர்மேஷன் மாதிரி நம்ம லைஃப் வந்துட்டு கண்டிப்பாக அந்த அஃபர்மேஷன் மாதிரியே நம்ம லைஃப்பும் மாறிடும். நம்ம அழகாக ரீப்ரோக்ராமிங் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு ரீப்ரோக்ராம் வந்து எதுலலாம் நம்ம ஓவர் கம் பண்ணலான்னா, நம்ம ஃபியர்ஸ், இன்செக்யூரிட்டிஸ், பேட் ஹேபிட்ஸ் அண்ட் கெட்ட விஷயங்கள், அதுக்கப்புறமா லிமிட்டிங் பிலீவ்ஸ்னால் நம்ம நினச்சிக்குவோம் என்னாலலாம் வந்துட்டு சமைக்க முடியாது, என்னால் இது பண்ண முடியாது, நாமளே சொல்லிக்கிறோம்ல, என்னால் சைக்கிள் ட்ரைவ் பண்ண முடியாது, சைக்கிள் வந்து ரைட் பண்ண முடியாது, டிராஃபிக் இருக்குது அப்படின்னு நம்மளை சொல்லிக்கிறோம் இல்லையா, அதுதான் லிமிட்டிங் பிலீவ்ஸ்.
அதுலேருந்து வெளியில் வந்து நம்ம வந்து வெளியில் வரத்துக்கு என்ன யூஸ் பண்ணோன்னா அஃபர்மேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அஃபர்மேஷன் வந்து நம்ம ப்ரோக்ராமை நம்ம பாடிக்குள்ளேருந்து மாற்றும். நம்ம வந்து வெளியில் இருக்க உலகத்தை மாற்றணுன்னா நம்மளுக்குள்ளே இருக்க பிலீஃப்ஸை மாற்றணும். நம்மளுக்குள்ளே இருக்க பிலீஃப்ஸை மாற்றுறதுக்கு இந்த அஃபர்மேஷன் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக நம்ம வந்து இந்த அஃபர்மேஷனை சேம் வேர்ட்ஸை திருப்பி திருப்பி நம்ம சொல்கிறப்போ வந்துட்டு அது வந்து நம்மளோட பிலீஃப்ஸ் தாட்ஸ் எல்லாத்தையுமே மாற்றும். ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம தாட்டும் பிலீவும் மாற்றினாலே நம்ம ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிடுறோம். இப்போ நான் ஒரு வேலைக்கு நான் அப்ளை பண்ண போகிறேன்னா டெய்லி நான் இதை சொல்ல ஆரம்பிக்க என்ன ஆகும்னா என்னோடய தாட்ஸ் மாறும். தாட்ஸ் மாறினால என்னோடய நம்பிக்கையும் மாறும். என்னோடய நம்பிக்கையும் தாட்டும் மாறினால ஆட்டோமேட்டிக்காக நான் ஆக்ஷன் எடுப்பேன். அது என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறேன் அப்படின்றது வந்துட்டு நம்மளுக்கே கொஞ்சம் கொஞ்சமாக தோணும். ஏன்னா எவ்ரிடே நம்ம அதை பற்றியே பேசுகிறப்போ நம்ம கான்ஷியஸாக வந்து அதை வந்து நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் நம்ம மைண்டில் வரும். அதை வச்சுட்டு நம்ம வந்து மாற்றத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து 5 சிம்பிள் ஸ்டெப் நம்ம ஆத்தர் சொல்லியிருக்காரு, எப்படியெல்லாம் நம்ம மார்னிங் வந்து அஃபர்மேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. முதல் வந்துட்டு நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணணும். நம்ம லெவல் 10 தான் சக்ஸஸ் வேணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம்ல. அப்போ லெவல் 10 சக்ஸஸ் ஏற்றணும்னா எப்படியெல்லாம் நம்மளுக்கு வந்து அந்த சக்ஸஸை வந்து அட்டைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கணும். நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்றத யோசிக்கணும். நம்மளுக்கு கார் வேணுமா, வீடு வேணுமா, வேலை வேணுமா, ஹாப்பினஸ் வேணுமா, இல்லை நல்ல ஹெல்த் வேணுமா, வெயிட் கம்மியாகணுமா, நம்ம வந்து இது பண்ணணும், என்னெல்லாம் வேணுன்றதை முதல்ல நம்ம நோட்டீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஏன் அது எனக்கு வேணுன்றதை நான் யோசிக்கணும். அது எதனால் எனக்கு வேணும் அப்படின்னு யோசிக்கணும். வேலைக்கு வேணும்னா நான் வந்துட்டு கார் வாங்கிறதுக்காக வேலைக்கு போகணுமா, இல்லை வந்துட்டு நான் வந்து என்னோடய மார்கேஜ் கட்டுறதுக்காக வேலைக்கு போகணும்னா நான் எதுக்காக அதை பண்ண போகிறேன் அப்படின்றத வந்து நான் யோசிக்கணும். அதுக்கப்புறமா வந்துட்டு யார் வந்து அதை வந்துட்டு க்ரியேட் பண்ண போகிறாங்க. இப்போ நான் வந்துட்டு ஒரு பிஸ்னஸை க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் தான் க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் வந்து என்ன ஸ்கில்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றத நான் யோசிக்கணும். அதெல்லாம் வந்துட்டு என்னோடய அஃபர்மேஷனில் நான் வச்சுக்கணும். இந்த மாதிரி நான் காலையில் 6 மணிக்கு எழுந்துக்கிறேன், நான் வந்துட்டு இந்த மாதிரி 6 to 7 வந்து என் பிஸ்னஸ்க்காக நான் வந்து யோசிக்கிறேன், படிக்கிறேன். அப்படி இல்லைனா நான் வந்துட்டு வேறு ஏதாவது என் பிஸ்னஸ்க்காக நான் புது ஸ்கில்ஸை கண்டுபிடிக்கிறேன், இல்லைனா வேலைக்காக நான் வந்து கோர்ஸ் படிக்கிறேன், இல்லைனா 6 to 7 வந்துட்டு நான் வந்துட்டு எனக்கு வந்து ரெஸ்யூமை டைப் பண்ணுறேன், இல்லைனா ரெஸ்யூமை வந்துட்டு அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஏன் நான் இந்த கமிட்மெண்ட்டை பண்ணணும், அந்த கமிட்மெண்ட் பண்ணனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றதுல ஒரு அழகான எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஆத்தரே சொல்லியிருக்காங்க. நான் வந்து 100% கமிட் பண்ணியிருக்கேன்ப்பா, நான் ஜிம்மு போகிறேன் 5 days a week. அதனால் வந்துட்டு நான் த்ரெட்மில்லில் போயிட்டு அட்லீஸ்ட் ஒரு 20 நிமிஷமாவது நான் நடக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கமிட்மெண்ட் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கமிட்மெண்ட்டை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை நம்ம வெயிட் லாஸிங் ப்ரோக்ராம் போகிறதா இருந்தால். அதுக்கப்புறமா அவரே சொல்கிறாரு, ஒருவேளை நம்ம வந்துட்டு யோசிச்சுட்டு இருந்தோன்னா, இல்லை என்னால் முடியாது, இவ்வளோலாம் ஓட முடியாது அப்படின்னு நினச்சிட்டு திடீர்னு போயிட்டு இன்றைக்கே போயிட்டு நான் 5 நாளும் ஜிம்முக்கு போகிறேன் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அப்போது நான் வந்து நான் ஒரு நாள் ஒரு வாரம் வந்துட்டு அட்லீஸ்ட் நான் 2 நாளாவது போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம் அஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கடைசியில் நம்ம வந்து இன்ஸ்பிரேஷன் மாதிரி சொல்லிக்கணுமா. என்ன இன்ஸ்பிரேஷன் மாதிரி சொல்லிக்கணுன்னா, நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு பார்ப்போம் இல்லையா, காலையில் ஒரு கோட்டில் சொல்லியிருப்பாங்க மிராக்கிள் மார்னிங், அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும்ல, யாராவது சொல்லியிருப்பாங்க, அதையும் நம்ம வந்து அஃபர்மேஷன்ஸில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அப்துல் கலாம் வந்து சொல்லியிருப்பார், நான் வந்து அது என்ன டுடே இஸ் மை டே, அதுக்கப்புறமா வந்துட்டு ஐ எம் கோயிங் டு பி வெரி குட் அட் மை ஒர்க், அதுக்கப்புறம் வந்துட்டு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டுடே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார். அந்த மாதிரி ஃபியூ வேர்ட்ஸ் வந்து யாராவது சொன்ன கோட்டை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பில்கேட்ஸ் கூட சொல்லியிருப்பார், நான் வந்துட்டு லைக் இஃப் ஐ ஆம் பார்ன் புவர் இட்ஸ் நாட் மை மிஸ்டேக், பட் இஃப் ஐ டை இன் பாவர்ட்டி இட் இஸ் மை மிஸ்டேக்குன்னு அப்படி சொல்லியிருப்பார். அவர் கரெக்டான எனக்கு வந்து லைன்ஸ் தெரியல, பட் இதெல்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கோட் இருக்கும் இல்லையா, அதை கூட நீங்கள் வந்து அஃபர்மேஷன்ஸில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் தாட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வந்து இன்னும் எஃபெக்டிவாக அஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரேசஸை வந்து நம்ம ஃபீலிங் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 விஷயம் நம்மளை பற்றி ட்ரூவாக இருக்கும். இப்போ நம்மளை பற்றியே நம்ம ஒரு 2-3 விஷயம் அசம்ஷன் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இந்த வேலையெல்லாம் நல்லா பண்ணுவேன், பர்ஃபெக்டாக ட்ரா பண்ணுவேன், பர்ஃபெக்டாக வந்துட்டு என்னால் படிக்க முடியும் அப்படின்னு ஃபியூ திங்ஸ் இருக்கும் இல்லையா, அதையும் சேர்த்து ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஐ எம் ஸ்ட்ராங், ஐ எம் ஆர்டிஸ்டிக், ஐ கேன் டூ திஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம 2-3 டீப் பிரெத்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த அஃபர்மேஷன்ஸை நம்ம காலையில் சொல்லலாம். காலையில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸோடையும் சேர்த்து சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அஃபர்மேஷன் வந்துட்டு எப்போவுமே ஃபைனல் டிராஃப்டாக இருக்காது. அதை நம்ம வந்துட்டு மாற்றி மாற்றி அப்டேட் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபைனல் அப்படின்ட்டு கிடையாது. நீங்கள் வேணும்னா என்ன வேணால் மாற்றிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் ஒரு அஃபர்மேஷன் வைக்கிறேன், இந்த வீக்குள்ளே நான் வந்துட்டு இந்த புக்கு இந்த 4 பேஜை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் வச்சுருந்தேன்னா, அதுக்கப்புறம் 4 பேஜ் முடிச்சதுக்கப்புறம் நான் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கூட போகலாம். இல்லைனா அப்டேட் பண்ணிக்கலாம் வேறு மாதிரி. இன்றைக்கி நான் வந்து இந்த புக் வச்சுருக்கேன், நெக்ஸ்ட் டைம் வந்து வேறு புக் வச்சுருக்கேன், அதுக்கு ஒரு டேட் வச்சுட்ருப்பேன்ல, அந்த கூட நம்ம வந்து அஃபர்மேஷன்ஸில் வச்சுக்கலாம். ஃபைனலாக என்ன சொல்கிறாங்கன்னா, கன்சிஸ்டன்சியாக வந்து அஃபர்மேஷன் எழுதி வச்சுட்டு கூட நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்துட்டு அஃபர்மேஷனில் கூட நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறேன் அப்படின்னு நம்மளுக்கு வந்து தேவையான விஷயங்களை சொல்லிக்கலாம். மிராக்கிள் மார்னிங்கில் 30 டே லைஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சேலஞ்சில் வந்துட்டு சாப்டர் 9ல் வந்துட்டு இன்னும் வந்து நிறைய அஃபர்மேஷன்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவரே வந்துட்டு ஆத்தரே நம்மளுக்காக மிராக்கிள் மார்னிங்கில் ஒரு அஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. அது வந்துட்டு www.miraclemorningresource வந்துட்டு கிடைக்கும். அதை வந்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட அஃபர்மேஷன்ஸை நம்ம வந்து ரெடி பண்ணுறதுக்கு அதையும் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் இன்றைக்கான டாபிக். நாளைக்கு டாபிக் வந்து விசுவலைசேஷன். அதுவும் வந்துட்டு கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். பட் நம்ம வந்து ஒரு ட்ரீம்க்கு போகிற மாதிரி போகணும். அது எப்படின்றது நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ.